ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஆமா சூர்யா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். அண்ணம்மாக்கு போன் பண்ணியே ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லம்மா, நான் 2-3 தடவை கால் பண்ணேன், கால் போகல. நம்பரும் நாட் ரீச்சபிள்னு வருது. ஏன் சூர்யா, அவங்க இன்னுமா நம்ம மேல கோவமா இருக்காங்க? அவங்க கோவம் எப்போ போயிருக்கும் பெரியம்மா. டூர் முடிஞ்சதும் கண்டிப்பா திரும்ப வந்துருவாங்க. அண்ணம்மா இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாங்க. கூடி சீக்கிரம் வந்துருவாங்க. மாப்பிள்ள, நான் கூட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்களை இவ்ளோ நேர்மையா ஒழுக்கமா வளர்த்த அண்ணம்மாவை பார்க்கணும்னு எனக்கும் சாமானியாவுக்கும் ஆசையா இருக்கு. போட்டோல பார்த்ததோட சரி, ஆள் ரொம்ப கம்பீரமா இருப்பாங்களாமே. ஜெயந்தி உங்க அண்ணம்மாவை பத்தி நிறைய சொல்லிருக்கா. கூடி சீக்கிரமா வந்துருவாங்க, அப்ப பாருங்க. சரிங்க மாப்பிள்ள, என்னங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. என்ன மாப்பிள்ள, இன்னும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தைன்னு கூப்பிடுங்க, இல்லனா ஆண்டின்னு கூப்பிடுங்க. என்ன நிர்மலா, கூப்பிடாம எங்க போறான்? இவனுக்கும் சாமானியாக்கும் கல்யாணம் ஆனதும் உன்னை வாய் நிறைய அத்தைன்னு கூப்பிட போறான். வர வர சம்மந்தி அம்மா நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏங்கா அப்படி சொல்றீங்க? ஆமா, அவங்க மாப்பிள்ளைக்கு மட்டும் ஜூஸ் குடுக்கறாங்க, ஸ்பெஷலா கவனிக்கறாங்க. ஐயோ, என்ன சம்பந்தம் இப்படி சொல்லிட்டீங்க? எல்லாருக்கும் தான் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க எடுத்துக்கோங்க. நல்லா இருக்குல்ல? அம்மா, இவ ஒருத்தி நேரக்கட்ட நேரத்துல தான் கூப்பிடுவா. மாம், சாமானியா உங்களை கூப்பிடுறா, போகலையா? போறேன் மாப்பிள்ள. என் மருமக கூப்பிடுறா, போய் பாரு போ. சரி. என்ன சாம், எதுக்கு அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே இருக்க? அதுக்கு நீ ஏமா இப்படி கத்துற? சரி, எதுக்கு கூப்பிட்ட? ஒண்ணும் இல்ல மாம். ஏய், நான் எவ்வளவு முக்கியமான வேலையில இருக்கேன், நீ என்னடானா ஒண்ணு இல்லங்கற? ஐயோ மாம், ரீசனோட தான் கூப்பிட்டேன். சரி, என்ன விஷயம்? என்கேஜ்மெண்ட் பத்தி சமந்தா கிட்ட சொன்னோம்ல, அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? இத கேட்கதான் கூப்பிட்டியா? அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும், உனக்கு அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அதுக்கு முன்னாடி அந்த சமந்தாவை கவுக்க ஒரு சூப்பர் பிளான் போட்டு வச்சிருக்கேன். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நீ பாதிலேயே கூப்பிட்டு காரியத்தை கெடுக்க பாக்குற. அப்படி என்ன மாம் சூப்பர் பிளான்? சொல்றேன் கேளு. எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு ஜூஸ் போட்டேன். மாப்பிளைக்கு, ராஜிக்கு, ஜெயந்திக்கு கொடுத்துட்டேன். அந்த சமந்தாக்கு கொடுக்க போலான்னு நினைக்கும் போது நீ கூப்பிட்டுட்ட. நீ என்ன இந்த வீட்டுக்கு சர்வெண்டா? ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்க? நீ சூரிய வம்சம் ஃபேமிலியோட சம்பந்திமா. உன் பொண்ணு இந்த வீட்ல கல்யாணம் பண்ணி கொடுக்க போற. உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. சும்மா கெத்தா இல்லாம இப்படி நடந்துட்டு இருக்க. சொல்றத முதல்ல முழுசா கேளு. அது வெறும் ஜூஸ் இல்ல, பின்ன பேதி மாத்திரைய கலந்திருக்கேன். 1 இல்ல 2 இல்ல 6 மாத்திரைய கலந்திருக்கேன். ஐயோ மாம், அப்ப இந்த வீட்ல இருக்கவங்க நிலைமை? நான் அவ்வளவு குடும்பக்காரி இல்லடி, ஒன்லி ஃபார் சமந்தா. மாம், டாடி என்னமா சொன்னாரு? டாடி என்னடி சொல்வாரு? ஓ, என்ன இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே, தப்பா இருக்கே. என்னடா இது, ஒரு நாள் இல்லாத திருநாளா ஆபீஸ் போகாம இந்த பையலும் உட்கார்ந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான். கூட இந்த 2 பிசாசுங்க வேற இருக்கு. இன்னைக்கு நமக்கு நேரமே சரியில்லையே நாராயணா. சைலண்டா எஸ்கேப் ஆகி மாடிக்கு போய் ஒரு கட்டிங்க போட்டு கவுந்து அடிச்சு படுத்துட வேண்டியதான். மாமா, எங்க போறீங்க?
நான் எங்கம்மா போறேன்? வழக்கம் போல மாடிக்குதான். மாமா உங்க ஃப்ரெண்ட வழி அனுப்பிட்டு ரொம்ப டயர்டா இருப்பீங்க, வந்து ஜூஸ் குடிங்க. என்ன இவ சீட்டு விளையாட்டுல கை குறையுதுன்னு ஆளு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன இது இவ்வளவு ஜூஸ் இருக்கு? அக்காளும் தங்கச்சியும் ஏதாவது ஜூஸ் கடை வைக்க போறீங்களா என்ன? என்ன மாமா கிண்டலா? பரவாயில்லையே, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டியே. அந்த தடியனை விட நீ கொஞ்சம் புத்திசாலியா தான் இருக்க. சரி சரி, ஜூஸ் குடிச்சிட்டு போங்க. என்ன இன்னைக்கு எல்லாமே புதுசா இருக்கு. ஆமா, வந்துட்டு போனவங்க யாரு? அவன் என் ஃப்ரெண்டுப்பா. இல்லையே, அந்த ஆள் ரொம்ப சின்ன பையனா இல்ல இருக்கான். யாரு அவனா? தாடி மாட்டு பையன். அவனுக்கு என்ன மாதிரி ஒரு பையனே இருக்கான். சரி, அவன் எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்டானா? பேசுறத பார்த்தா அப்படி தெரியலையே. ஐயோ, கையில ஜூஸ் கொடுத்து குடிக்க சொல்லிட்டு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டா நான் என்னத்த பதில சொல்றது? ஹலோ, முதல்ல கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்றேன்ப்பா. உங்க சந்தேகத்தை எல்லாம் தீர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் ஜூஸ குடிக்கிறேன். ஒண்ணு இல்ல சூர்யா, இதுதான் நான். இது இப்ப வந்தானே தடிய அவன். இப்ப நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்க. இப்ப இந்த தடியன் எனக்கு நேரடியா ஃப்ரெண்டு கிடையாது. இந்த ஃப்ரெண்டு மூலமா இந்த தடியன் ஃப்ரெண்டு. இந்த தடியனுக்கு என்னாச்சு, திடீர்னு ஒரு நாள் மண்டைய போட்டான். அதனால இந்த தடியன் எனக்கு நேரடியா ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அப்புறம் நான் என்ன பண்ணேன், இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணேன். இவன் இறந்து போனதுனால இவன் கூடவே பழகிட்டு இருந்தேன். இவனுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்ப இவன் வந்து என்கிட்ட கேட்டான், கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு. நானும் பணம் தரேன்னு சொன்னேன். ஆனா என்னால பணத்தை கொடுக்க முடியல. அதனால இவன் மறுபடியும் என்ன தேடி வந்துட்டான். இப்ப புரியுதா? இப்ப ஏன் இப்படி முடிக்கிறா? என்னாச்சு இவருக்கு தெரியலையே. ஐயோ, மறுபடியும் சந்தேகமா? நீங்க சொன்னது எனக்கு ஒன்னும் புரியல. உங்களுக்கும் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரியாம கேட்டுட்டேன். இனிமே கேட்க மாட்டேன். ஆளை விடுங்க. நல்ல வேலை, இவனை குழப்பி விட்டதுனால நாம தப்பிச்சோம். இல்ல கேள்வி கேட்டே நம்மள சாவடிச்சிருப்பா முட்டாப்ப. என்னம்மா, அக்காவுக்கு தங்கச்சிக்கும் நான் சொன்னது நல்லா விளங்கிச்சா? புரிஞ்சிருச்சு மாமா. உன் சிரிப்பை பார்த்தா புரிஞ்ச மாதிரியே தெரியலையே. வேணும்னா மறுபடியும் விளக்கமா சொல்லணுமா? மாமா, விளக்காதீங்க, தொலைக்காதீங்க. புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. என்ன இவங்க ஜூஸ் எந்த பார்வை பாக்குறாங்க? இதுக்கு முன்னாடி ஜூஸே பார்த்தது இல்லையா? ஆமா, மாப்பிள்ளை எங்க? அவன் ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி இப்பதான் உள்ள போனா நிர்மலா. சரி, யாருக்கு நீ இவ்ளோ ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்க? ஒண்ணு எனக்கு ஜெயந்தி, இன்னொன்னு இவருக்கு, அப்புறமா இன்னொன்னு சமந்தாக்கு. சமந்தாவுக்கா? அப்போ நீ என் மருமகளுக்கு ஜூஸ் கொடுக்கலையா? அவளுக்கு வயிறு சரியில்லையா, அதான் வேணான்னு சொல்லிட்டான். அப்போ நான் சமந்தாக்கு கொடுத்துட்டு வரேன். ஐயோ, ஏன் அந்த வேலைக்காரிக்கு இங்க ஏதாவது வேலைக்காரியை கொண்டு போய் கொடுக்க சொல்ல நீ ஏன் போற? இல்ல இல்ல, நான் தான் ஜூஸ் போட்டேன், என் கையாலேயே கொடுத்துடுறேன். நான் வேலை பண்ண மாட்டேன். அப்படி பண்ண ஆரம்பிச்சா அது முடிக்காம விட மாட்டேன். மேடம், ஒரு நிமிஷம். சும்மா இருந்தவனை கூப்பிட்டு ஜூஸ் குடிங்கன்னு சொன்னான். குடிக்கிற நேரத்துல குபீர ஜூஸை கொண்டு போயிட்டீங்க. எப்படி கொண்டாங்க? சாரி, இந்தாங்க எடுத்துக்கோங்க. இது நானு, இது என் ஃப்ரெண்டு, இது அவன் குழந்தை. குழந்தை எடுப்போமா?
ஃப்ரெண்ட் எடுப்போம். ஆ, என்ன? அது வேண்டாம். இதுல கொஞ்சமா இருக்கு, இதுல நிறைய இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.